भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्चेतसुम्मकार्जमुनीत्पादाम्बुदेन्दिन्तिरं दीक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटार्योगी नृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरषडरिपुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद् योग्यनेतुप्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मे नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्चटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययुतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वं स्वजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजितीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् श्रीविष्णुचित्तपदपङ्कज सङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावकथं भवितुम् अर्हति वाग्विधेयः விஷ்ணுபுராணம் 5வது அம்சம் 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல இந்த பிரலம்பாசுர வதம் அப்படிங்கிற வதம், அந்த பிரலம்பாசுரன் எல்லாம் இருக்கிற போது ஒரு அசுரனா கிருஷ்ணனிடத்துல விரோதம் வச்சுண்டு அவரை எப்படியாவது கொன்னுடணும்னு பாக்குறா. அதுல பிரலம்பாசுரன் அவன் ஒரு சந்தர்ப்பன், அவன் ஒரு ராட்சசன். அவன் ஒரு அந்த கன்றுகள்லாம் அந்த மேய்ச்சல் விளையாடுற போது ஒரு சமயம் ஹரிண கிரீடம் அப்படிங்கிற விளையாட்டு, அந்த ஹரிண கிரீடம்ங்கிறது மான் மாதிரி ரெண்டு பேரா ஒரு லட்சியத்தை வச்சுட்டு போகணும். தோத்தவன் ஜெயிச்சவனை தோல்ல தூக்கிண்டு அந்த லட்சியம் வரையில் போயிட்டு திருப்பி அந்த வடவிருஷம்னு சொல்லக்கூடிய ஆரம்பிச்ச இடத்துக்கு வரணும். இது அந்த பந்தயம். ஒரு சமயம் கொஞ்சம் அவதானம் அவ எடுக்கிற போது அப்போ இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்றான், அவளுக்கு நடுவுல பூந்துண்டு இவன் கிருஷ்ணனை எப்படியும் கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அவன் கிருஷ்ணன் கிட்ட நம்ம பண்ண முடியாது, பலராமனை கொஞ்சம் பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னுட்டு பலராம கூட போட்டி போகச்சு. அவன் தோத்து போயிடுறான். அவன் தோத்து போய் பலராமனை தோல்ல தூக்கிண்டு போறான். அந்த தோல்ல தூக்கிட்டு போற போது அந்த போயிட்டே இருக்கும், திடீர்னு ஆகாசத்துல கிளம்பிட்டான். அதுதான் அந்த வரையில் நிறுத்திருந்தோம் நினைக்கிறேன். ஸ்ரீதாமானம் தத கிருஷ்ணா பிரலம்பம் ரோஹிணி சுதா ஜிதவான் கிருஷ்ணபக்ஷீயை கோபை அந்நே பராஜிதாக தே வாஹயந்தः து அந்யோன்யம் பாண்டீரம் வடமேத்யவை புனः நிபவிருதுः சர்வே ஏ தத்ர பராஜிதாக. யாரெல்லாம் தோற்றார்களோ
அவ ஜெயிச்சவாளை தூக்கிட்டு போறா. சங்கர்ஷணம் து ஸ்கந்தேன சீக்கிரம் உட்சிப்பிய தானவஹா நபஸ்தலம் ஜகாம ஆசு சச்சந்திர இவ வாரிதஹா. அப்படி இருக்கிற போது அந்த ஸ்கந்தேன தானவஹா, தானவஹான்னு அசுரஹா, அவன் என்ன பண்ணா, தோளை தூக்கிண்டே போற போது நபஸ்தலம் ஜகாம, திடீர்ல ஆகாசத்துல கிளம்பிட்டான். ஆசு சந்திர இவ வாரிதா, அங்க போற போது அந்த குடுகுடு கிடுகிடுன்னு சந்திரன் மேகத்தோட கலந்து எப்படி வேகமா நகர்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி போக ஆரம்பிச்சுட்டான். அப்போ அசகன்னு ரௌஹிணேயஸ்ய சபாரம் தானவோத்தமஹா பவருதே சுமகாகாயா பிராவருஷீவ பலாஹகா. அப்போ உடனே பலராமன் என்ன பண்ண, தூக்கின் போறியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எடை, தன்னுடைய வெயிட்டை அதிகப்படுத்தினார். ஏன்னா அவர் தான் ஆதிசேஷனா இருந்துட்டு லோகத்தை எல்லாம் தாங்குறாரோ இல்லையோ, தன்னுடைய பலத்தை கூட்டின உடனே அந்த பாரத்தை அவனால தாங்க முடியாத அவன் உடனே தன்னுடைய உடம்ப பெருசாகின்றான். அவன் சொல்ற அசகன்னு ரௌஹிணேயஸ்ய சகா பாரம் தானவோத்தமா வவ்ருதே சுமகாகாயா, அவன் தன்னுடைய உடம்ப பெருசாக்கின்றான். அப்போ பிராவருஷீவ பலாஹகா, மழை காலத்துல மேகங்கள்லாம் எப்படி பெருசாகுமோ அந்த மாதிரி அவன் பெருசா தன்னுடைய சரீரத்தை ஆக்கின்றான். சங்கர்ஷணஸ்து தம் திருஷ்டுவா தக்த சைலோ உபம ஆகிருத்தியம் ஸ்ரக்த ஆமலாம்ப ஆமல ரூபத்தை பார்க்கறச்சேயே பயங்கரமா இருக்கு. அப்போ அதுல உடனே அவருக்கு பயம் இல்லை, இருந்தாலும் சொல்றார் ஸ்ரத்தாமலம் ரௌத்ரம் சகட சக்கராட்சம் பாதன்யாச அச்சலக்ஷிதிம் அபீத மனசா தேன ரக்ஷசா ரோஹிணி. அவருக்கு பயம் இல்லை. ஐயோ யாராவது இருந்தா பயப்படவுமோ இல்லையோ, அவருக்கு துளி கூட பயம் இல்லாமல் அவர் ஹிரியமானா கிருஷ்ணமிதம் வச்சனம் அப்ரவீத். தூக்கிட்டு போறதே கிருஷ்ணனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சார். கிருஷ்ணா பாரு, என்னை தூக்கின்னு போறானே, இந்த என்னை தூக்கின்னு போறான் பாத்தியா நீ, கிருஷ்ண கிருஷ்ண ஹிரியாமி ஏஷ பர்வதோதக்ர மூர்த்தினா கேனாபி பஷ்ய தைத்தேன கோபால சத்ம ரூபினா. இந்த மாதிரி ஒரு இடைய நாட்டம் வேஷம் போட்டுன்னு வந்து என்னை தூக்கின்னு போறேன். இப்ப நான் என்ன பண்றது? எதற்ற சாம்பிரதம் காரியம் மயா மது நிஷூதன தத் கத்தியதாம் பிரயாதி ஏஷ துராத்மா அதித்வரான்விதா. இப்ப நான் என்ன பண்றது சொல்லு, இந்த அயோக்கியன் என்னை தூக்கின்னு போறானே, என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு பலராமன் கேட்டார், கிருஷ்ணனை கேட்டார். அந்த மாதிரி சொன்ன உடனே பார்த்தார். தம் ஆஹராமம் கோவிந்த ஸ்மித பின்னோஷ்ட சம்புடா மகாத்மா ரோஹிணேயஸ்ய பலவீரிய பிரமாணவிது. இந்த மாதிரி சொன்னாரோ இல்லையோ, பலராமனை பத்தி அவருக்கு தெரியாதா? நான் சொன்னேன், சிரிச்சுட்டே சொல்றேன், என்ன விளையாடுற என்கிட்ட, நீயாவது என்கிட்ட ஐடியா கேட்கிறியான்னு அப்படின்னு சொன்ன உடனே சொல்றாராம் கிருஷ்ணர். கிமயம் மானுஷோ பாவா வியக்தமேவ அவலம்பியதே சர்வாத்மன் சர்வகுஹ்யானாம் குஹ்ய குஹ்யாத்மனா துவயா. என்ன சுவாமி அண்ணா, ஆனாலும் சொல்ற, இந்த என்ன மனுஷாலாட்டம் நீரும் பேசுறாரு, எவ்வளவு அழகா சொல்றார் ரோஹிணி. கிமயம் மானுஷோ பாவகா, இந்த மனுஷனுடைய பாவத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற நீர், இந்த மனுஷ பாவமா இது உங்களை பத்தி உமக்கே தெரியாதா? அதாவது என்ன தாத்பரியம்னா, நாம அதுலயே அந்த பாவத்திலே இருந்ததுனால யாரு அந்த நடையுடை பாவனைகளை தான் அவர் அனுசரிக்கிறாரே தவிர, அவளுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு இன்னொருத்தர் சொல்லி அதை நீ பண்ணுன்னு உத்தரவு பெருமாளுடைய நியமனம் வந்தாதான் பண்ண போறார், அதுக்காக கேட்கிறார் அவர். அப்போ சொல்றார், மானுஷோபாவா வியக்தமேவ அவலம்பியது, வியக்தமா எதுக்காக இந்த மாதிரி பண்றீர்? சர்வாத்மன்னு
சர்வகுஹ்யானாம் குஹ்ய குஹ்யாத்மனா துவயா, நீ எல்லா இடத்துலும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூப், அதாவது உனக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவோட கூடி நீரே நீ. ஏன்னா அவரும் பெருமாளுடைய ஒரு அம்சமாகத்தானே வந்திருக்கார். அந்த மாதிரி இருக்கிறச்சு நீயே எல்லா இடத்துலயும் இருந்து இந்த மாதிரி இருக்கியே. சொல்ற ஸ்மர அசேஷ ஜகத்பீஜ காரணம் காரணாகிரஜ ஆத்மானம் ஏகம் தத்வத்து ச ஜகதே காரணவே ச யத் கிம் ந வேத்சி யதாகம் ச த்வம் ச ஏகம் காரணம் புவஹ பாரா அவதரணார்த்தாய மர்த்தியலோகம் உபாகதோ. சொல்ற ஒரு எப்பேற்பட்ட காலத்திலும் ஸ்மர அசேஷ ஜகத் பீஜ, சகல பிரபஞ்சத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர். ஆத்மானம் ஏகம் தத்வச்ச ஜகத் ஏகார்ணவேச்ச எது, அதாவது இந்த பழைய காலத்துல கூட நீ ஒத்தந்தான் இருப்ப. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நாம எதுக்காக வந்திருக்கோம் இந்த லோகத்துல தெரியுமா? கிம்ன வேட்சி யதாகம் ச துவம் ச ஏகம் காரணம் புவா, நானும் நீங்களும் சேர்ந்துதானே இந்த இடத்த இந்த ஜகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே காரணமாக இருக்கோம். உங்களுக்கு தெரியாதா? அதாவது காரணம் பாரா அவதரணார்த்தாய மர்த்தியலோகம் உபாகதோ, நாம ரெண்டு பேருமே பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தானே இப்போ இந்த இடத்துல அவதாரம் பண்ணி இருக்கோம். ஆகையினால நபசிரஸ்தே அம்புவாகாச்ச கேசாஹா பாதோ க்ஷிதிர் வக்ரம் அனந்த வன்னிஹி சோமோ மனஸ்தே ஸ்வசிதம் சமீரணா திசச்சதஸ்ரா அவ்யய வாகவஸ்தே. அதனால இந்த ஆகாசம் இருக்கோ இல்லையோ, இந்த நபஹா சொல்ற நபஹா சிரஹாதே, இந்த நம்ம சகசிரநாமத்துல கூட சொல்லும் பூபாதோ வியஸ்யனாபிஹி வியதசுரல சந்திர சூரியோச்ச நேத்ரே கர்ணாவாசாஹா சிரோத்யோகோ முகம் விதகனா யஸ்யவாஸ்தேயம் அப்திஹின்னு சொல்றச்சே, இந்த பிரபஞ்சமே பகவானுடைய ரூபந்தான். பகவானுடைய ரூபம் அப்படின்னு சொன்னா பகவான் எல்லா தன்னுடைய சரீரமாக இந்த பிரபஞ்சமாக இருக்கான். அவனே இதுக்கெல்லாம் நியந்தா, அவன்தான் அந்தராத்மாவாக இருக்கான்றது எல்லா புராணங்கள்லயும் சரி இதிகாசங்கள்லயும் திருப்பி திருப்பி இந்த கருத்தை எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். அத சொல்றார் இப்போ அந்த வேதாந்த தத்துவத்தை எடுத்து காட்டுறார். நபசிரஸ்தே அம்புவஹாச்ச கேசாஹா, அதாவது இந்த மேகங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, மேகங்கள் எல்லாம் தான் உன்னுடைய அந்த கேசங்கள், அந்த இதெல்லாம் இருக்கு. அப்போ இருக்கிற போது கேசா பாதௌ க்ஷிதி, பூமிதான் உன்னுடைய திருவடி. வக்ரம் அனந்த வன்னிகி, உன்னுடைய முகமே அக்னியாக இருக்கு. அப்போ சோமோ மனஹா, சந்திரன் தான் மனசு. நான் சொல்றோமோ இல்லையோ, சந்திரமா மனசோ ஜாதஹா சக்ஷோ சூரியோ அஜாயதா, எல்லாம் வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை அப்படியே எடுத்து சொல்றாரு. இப்போ சொல்ற ஸ்வசிதம் சமீரணா திசச்சதஸ்ரா அவ்யய வாகவஸ்தே. அப்போ இந்த வாயு தான் உன்னுடைய ஸ்வசிதம், மூச்சு காத்து. இந்த 4 திசைகளும் தான் உன்னுடைய கைகள். இதையெல்லாம் இருக்கு. இப்போ சொல்ற கிம்னவேட்சி யதாந்து சஹஸ்ரவக்ரஹா பகவான் மகாத்மா சஹஸ்ரஹஸ்தாங்கிரி ஷரீரபேதா சஹஸ்ர பத்மோத்பவா யோனிஹி ஆத்யா சஹஸ்ரஷா துவாம் முனையோ கிருணந்தி. அதாவது நீ உனக்கு 1000 முகங்கள், சஹஸ்ர சீருஷா புருஷா எல்லாம் சொல்றோம் இல்லையோ, 1000 முகத்தோட இருக்கு. 1000 கைகள், 1000 பாதங்கள், 1000 உதரங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த நீயே சகல பிரம்மதேவனாகவும் இருக்கா இப்போ. அதனால ரிஷிகள்லாம் 1000 விதமா ஸ்தோத்திரம் பண்றான். இதெல்லாம் பெருமாளே இந்த விஸ்வரூப தரிசனங்களையும் காட்டுறாரு. இப்போ இது அப்படியே இந்த புருஷ சூக்தத்தினுடைய வர்ணையும் இந்த இடத்துல அப்படியே எடுத்து சொல்றாரு. அதனால சொல்லிட்டு திவ்யம் ஹி ரூபம் தவ வேத்தி நான்யா தேவைஹி அசேஷைஹி அவதார ரூபம் ததர்ச்சதே வேட்சி ந கிம் யதந்தே त्वय्येव விஸ்வம் லயம் அப்யுபைதி.
சொல்லிட்டு சொல்ற, त्वया धृता इयं धरणी बिभर्ति चराचरं विश्वम अनंतमूर्त कृतादिभेदैः अजकालरूपः निमेष पूर्वः ஜகதேததஸ்தி. அதாவது ஒரு உன்னுடைய சொரூபத்தை உனக்கு தான் தெரியும். உன்னுடைய சொரூபத்தை பத்தி சொல்ற, திவ்யம் ஹி ரூபம் தபவேத்தி, உன்னுடைய திவ்யமான ரூபம்ங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். ந அந்யஹா, அதை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. தேவதைகளோ அந்த மற்றவர்களோ. ந அந்யஹா தேவைஹி அசேஷைஹி அவதார ரூபம், இந்த அவதார ரூபத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாரும் உன்ன ஸ்தோத்திரம் பண்றா இந்த அவதார ரூபத்தை. தது அர்ச்சதே வேட்சி நகம் எதந்தே, ஆகையினால உனக்கு உன்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவா. இது எல்லாம் இருக்கு. இந்த பிரபஞ்சமும் என்ன ஆறுதுன்னு கேட்டா உன்னிடத்துல லயத்தை அடையிறது. சொல்லிச்சு எதந்தே தொய்யேவ விஸ்வம் லயம் அபியுபைதி தொயா திருதா இயம் தரணி, இந்த பூமியானது உன்னால் தரிக்கப்படுகிறது. ஏன்னா அது தரிக்கிறதுன்னா சங்கல்பத்தினாலே பகவான் அதையெல்லாம் தரிக்கிறார்னு அர்த்தம். தரணி விவர்த்தி சராச்சரம் விஸ்வம் அனந்த மூர்த்தி, சகல பிரபஞ்சங்களுமே என்ன ஆறுதுன்னு கேட்டா இந்த உன்னுடைய ரூபந்தான் இதையெல்லாம் தாங்கிறது. அண்ட சராச்சரங்களையெல்லாம் நீதான் தாங்குற. இப்போ விவர்த்தி கிருதாதி பேதைஹி அஜகால ரூபா. இப்போ இந்த ஒரு ஒரு கிருதயுகம் திரேதாயுகம்னு சொல்லக்கூடிய இந்த யுகங்கள், இந்த யுகங்கள்லாம் எதை வச்சிருந்து கணக்கு பண்றோம் அப்படின்னா காலத்தை வச்சிருந்து கணக்கு பண்றோம். தான் சொல்ற, காலரூபா கிருதாதி வேதைஹி அஜ நிமேஷபூர்வா ஜகத் ஏதத் அத்தி. இத இப்படி காலத்தை கொண்டு இதையெல்லாம் பண்ணக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய இதையெல்லாம் இந்த கடைசியில நீயே என்ன பண்ற, அத்தி. அத்தினா அது பக்ஷணேன்னு தாது. அதையும் நீயே பிரபஞ்சத்தையும் கடைசியில அதையும் சம்ஹாரம் பண்றன்னு அர்த்தம். அத்தம் யதா வாடவஹா வன்னினா அம்பு ஹிமவத் ஸ்வரூபம் பரிகிருஹ்ய காஸ்தம் ஹிமாச்சலே பானுமூர்த்தோ அம்சும் சங்காத் ஜலத்வம் அப்யேதி புனஸ்ததேவ ஏவம் त्वया संहरणे अत्तमेतत् जगत् समस्तं त्वदधीनकं पुनः तवैव सर्गाय समुद्यतस्य जगत्वं अभ्येति அனுகல்பமீஷா. சொல்ல, இந்த இந்த ஜலம் இருக்கோ இல்லையோ, யதா வாடவ வன்னினா அம்பு அத்தம், இந்த வடவாக்னின்னு பேரு. அந்த வடவாக்னிங்கிறது தான் இந்த சப்மரைன் ஃபயர்னு சொல்லுவான். சப்மரைன் ஃபயர்ன்றது சமுத்திரத்துக்கு நடுவுல அந்த ஒரு பெரிய வடவாக்னின்றது இருக்குன்னு அந்த புராணங்கள்ல சொல்றான். இப்ப நம்ம சயின்ஸ்ல எல்லாம் பாக்குற போது அங்க பினீத் அந்த இதுலலாம் வல்கனோஸ் எல்லாம் இருக்கு. பசிபிக் அதெல்லாம் சயின்ஸ்ல எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அங்க வல்கனோஸ் எல்லாம் இருக்கு, என்னென்னமோ எல்லாம் சொல்றா. அதெல்லாம் இது பண்றச்சேதான் அந்த சுனாமி எல்லாம் வருதுமோ, அதெல்லாம் அது சயின்ஸ் இருக்கட்டும். இல்ல புராணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா சமுத்திரத்துல நடுவுல இருக்கக்கூடிய அந்த வடவாக்னிங்கிறது தான் அந்த சமுத்திர ஜலத்தை அப்படியே வத்தும்படி அதை விழுங்குறதா. அம்பு வடவா வன்னி அத்தம் ஹிமஸ்வரூபம் பரிகிருஹ்ய காஸ்தம். அது ஒரு அந்த அது மறுபடியும் வத்தி போறது. வத்தி போய் அந்த வேப்பரைஸ் ஆகி அது நீராவியாக போய் அந்த மறுபடியும் மலைகள்ல ஹிமாச்சலே, அந்த ஹிமாச்சல மலைகள் மலையினுடைய பர்வதத்துல போய் இருந்து மறுபடியும் பானுமதோ அம்சு சங்காத் ஜலத்துவம் அபியேதி புனஸ்ததேவ, மறுபடியும் சூரியனுடைய கிரணங்களினால் அதனுடைய வெப்பம், அந்த வேப்பர்லாம் என்ன ஆறுது, சூரியனுடைய கிரணங்கள்லாம் பட்டு உருகி மறுபடியும் ஜலமாக வந்து வந்து சேர்றதாங்க. அதாவது எவ்வளவு அழகா இது சமுத்திரத்திலேருந்து ஆவியாக போய் அது மேகமாக போய் மறுபடியும் சூரியனால தப்பிக்கப்பட்டு ஜலமாகவே மறுபடியும் வந்து சேர்ற மாதிரி. ஏவம் தொயா சம்ஹரணே அத்தமேத ஜகத் சமஸ்தம் தொததீனகம் புனः
தவைவ சர்க்காய சமுத்தியதஸ்ய ஜகத்வம் அபியேதி அனுகல்பம் ஈஷா. அதே மாதிரிதான் நீ என்ன பண்ற, இந்த பிரபஞ்சத்தை சம்ஹார காலத்துல உன்னால விழுங்கப்பட்டு மறுபடியும் சங்கல்பத்தினால இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுறது. இது மாதிரி வந்துட்டே இருக்கும் இல்லையோ. ஏவம் துவயா சம்ஹரணே அர்த்தம். சம்ஹரணே சம்ஹார காலத்துல விழுங்கப்பட்ட இந்த பிரபஞ்சமானது ஜகத் சமஸ்தம் அந்த அதீனகம் புனக மறுபடியும் உன்னுடைய அதீனத்துக்கே வந்து தவைவ சர்க்காய சமுத்தியதா. சர்க்கத்துலனா சர்க்கம்னா சிருஷ்டி, சிருஷ்டியில மறுபடியும் உண்டாக்கப்பட்டு ஜகத்வம் அபியேதி அனுகல்பம் ஈஷா. அதாவது இந்த சொல்ற இதுல அர்த்தம் எழுதுற அத்தமிதி சொல்றச்சே சர்விதம் காஸ்தம் சர்திதம் யத்வா கேன வாயுனா அஸ்தம் வடவாக்னி கதத்வே அர்க்கரஸ்மினா அஸ்மி நாடீமயேன க்ஷிப்தம் அயமர்த்தா ச வாயுனா வடவாக்னினா பீதம் சமுத்ராம்பு கனீபூய ஹிமதாம் கதம் தேன வாயு நாடி மயா அர்க்கரஸ்மினா சோமத்வாரா ஹிமர்த்தோ ஹிமாத்ரோ க்ஷிப்தம் கிரீஷ்மே புனः ஆதித்யா அம்ச சம்யோகாத் விலீனம் சத் யதா ஜலதாம் யாதி இதி அயமேவ அர்த்தா சரித் சமுத்திரே இத்தியாதினா பூர்வ முக்தா. இதெல்லாம் தான் கீழே சொன்னார். அத சொல்ற பவானகம் ச விஸ்வாத்மன் ஏகமேவ ச காரணம் ஜகதோ அஸ்ய ஜகத்யர்த்தே வேதேன ஆவாம் வியவஸ்திதோ. அதாவது இங்க நீரும் நானும் தானே இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக வெவ்வேறு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ இல்லையா. வேதேன ஆவாம் வியவஸ்திதோ, லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக நாம ஒத்தர்தான் ரெண்டு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கோமே இப்போ. தது ஸ்மரியதாம் இல்லையா, ஸ்மர்யதாம் அமேயாத்ம சம்ஸ்துவயா ஆத்மா ஜஹி தானவம் மானுஷ்யமேவ அவலம்பிய பந்தூனாம் கிரியதாம் ஹிதம். ஆகையினால என்ன பண்ற, பவான் தத் ஸ்மரியதாம் ஞாபகப்படுத்துறாரு. இப்போ அந்த இந்த ரூபத்தை நீ உன்னுடைய ஒரிஜினல், அதாவது உன்னுடைய உண்மையான நிலைய கொஞ்சம் பாரு. அதனால மனுஷ ரூபத்துல இருந்தாலும் கூட இந்த ராட்சசனை இந்த அசுரனை வதம் பண்ணிட்டு நம்ம பந்துக்களுக்கெல்லாம் ஹிதத்தை உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ பராசரஹா இதி சம்ஸ்மாரிதோ விப்ரகிருஷ்ணேன சுமகாத்மனா விகஸ்ய பீடயாமாச பிரலம்பம் பலவான் பலஹா. இந்த மாதிரி சொன்னாரோ இல்லையோ, உடனே என்ன பண்ண, அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அவனை வதம் பண்ண ஆரம்பிச்சார். பண்ணா முஷ்டினா சோ ஹனந்தமூர்த்னி கோப சம்ரக்தலோச்சனா தேனச்ச அஸ்ய பிரஹாரேண பகிர்யாதே விலோச்சனே. ஓங்கி தன்னுடைய கையாலே ஒரு 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 அடி நடு மண்டையில முட்டினால அவர் ஓங்கி ஒரு குத்து குத்தினார். ஒரு குத்து குத்தினாரோ இல்லையோ, கண்ணு ரெண்டும் பிதுங்கி கீழே விழுந்துடுது. அவ்வளவுதான், கபாலமே மண்டை முடைஞ்சு போச்சு. த நிஷ்காசித மஸ்திஷ்கா முகாச்சோணித முத்வகன் நிபபாத மஹீபிருஷ்டே தைத்தியவர்யோ மமாரச்ச. மண்டை உடைஞ்சது, கண்ணெல்லாம் தெரிச்சு போய் அப்படியே ரத்தம் கோட்டுறது. அப்படியே பூமியில வந்து விழுந்தான். இப்போ தைத்தியவர்யா மமார பிரலம்பம் நிகதம் திருஷ்டுவா பலேன அத்புத கர்மணா பிரகிருஷ்டாக துஷ்டுபு கோபாக சாது சாத்வீதி ச அப்ருவன். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த பிரலம்பாசுரனை கொன்னி கீழே தள்ளினுடனே அங்க இருக்கக்கூடிய கோபர்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சா. சம்ஸ்தூயமானோ கோபைஸ்து ராமோ தைத்தே நிபாதித்தே பிரலம்பே சக கிருஷ்ணேன புனர் கோகுலம் ஆயையோ. உடனே எல்லாரும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த எல்லாரும் திருப்பி கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தான்னு 9வது அத்தியாயத்தை முடிக்கிறார். அடுத்தது 10வது அத்தியாயம். இதுல இந்த கோவர்தன மலைய அந்த உத்தரணம் பண்றத அந்த சொல்லப்படுற. இதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்துல அத ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரா தயோர் விஹரதோ ஏவம் ராமகேசவர்யோர் பிரஜே பிராவ்யதீதா விகசத்
சரோஜாச்ச அபவத் சரது. இந்த மாதிரி இந்த சரத்காலம் வந்தது. அவாபுகு தாபமத்தியர்த்தம் சபர்யா பல்வலோதகே புத்திரக்ஷேத்ராதி சக்தேன மமத்வேன யதாகிரி. இதுல ஆரம்பத்துல நல்ல வேதாந்த விஷயங்களையே எடுத்து சொல்ல போற. இங்க ஆரம்பத்துல சொல்றச்சே இந்த பிலாசபி அந்த வேதாந்தத்தை சொல்றதுக்கு அழகான வர்ணனைகள், இந்த ஒரு பொயட்டிக் பியூட்டி, அதாவது ஒரு அந்த பொயட்டிக்கல் லாங்குவேஜ்ல இந்த ஆரம்பத்தை சொல்றாரு. இப்போ இந்த இந்த மாதிரி கோகுலத்துல இவ அண்ணா தம்பி ரெண்டு தயோஹோ விஹரதா, இந்த மாதிரி அவ எல்லாம் ரொம்ப சௌக்கியமா விளையாடுற ராமகேசவயோகோ பிரஜே. கோகுலத்துல இவாளா ராமனும் கிருஷ்ணனும் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிற போது மழைக்காலம் பிராவிருட் வியதீதா. பிராவிருட் காலம்னு சொன்னா மழைக்காலம். மழை காலம் கழிஞ்சு விகசத் சரோஜா ச அபவத் சரத்து. அந்த புஷ்பங்கள்லாம் அந்த பூக்க தாமரைகள்லாம் பூக்கக்கூடிய காலமான சரத்காலம் வந்தது. அந்த சரத்காலத்துல அவாபுகு தாபம் அத்தியர்த்தம் சபர்யா பல்வல உதகே. அந்த சரத்காலத்துல இருக்கக்கூடிய எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ஒரு ஜலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இதுவா. மழை காலத்துல எப்பவுமே ஜலம் கலங்கி இருக்கும். சரத்காலத்துல மழையெல்லாம் நின்று போய் ஜலங்கள்லாம் தெளிஞ்சு ஆகும். சரத்காலத்துல சந்திரன் இந்த மேகத்துல எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். எல்லாம் சரத்ருது வர்ணனைன்னு எல்லாம் இந்த காவியங்கள்லயும் இதுலயும் ரொம்ப விசேஷமாக சரத்கால வர்ணனங்கள்லாம் பண்ணுவா. அதுல எல்லாரும் கொஞ்சம் தாபம் ஏற்படும். ஏன்னா அப்ப மழை காலம் எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் வரப்போது அந்த தாபம் எல்லாருக்கும் வரும். அந்த அவாபுகு தாபம் அத்தியர்த்தம், எல்லாத்துக்கும் ஒரு தாபம்னு சொன்னா என்னன்னா ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்றச்சே எனக்கு எல்லாம் நம்புது எதுக்கு அந்த இதுக்கு அதெல்லாம் வந்துதான். அதுல சொல்றச்சே அத்தியர்த்தம் சபர்யா பல்வலோதகே. அந்த குட்டைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு அந்த ஜல ஜந்துக்கள், இந்த மீனோ அதுல இருக்கக்கூடிய ஜலங்கள் எல்லாத்துக்கும் இந்த புத்திர கஷேத்ராதி சக்தேன மமத்வேன யதா கிருஹி. அதாவது ஒரு ஒரு கிரகி அழகா சொல்றாரு. இப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த பற்றுங்கிறது வந்துடுமா? அது மமத்வேன யானே என்னும் எனதே என்னும் நல்லா ஆழ்வார் சொல்ற மாதிரி இது எல்லாம் என்னது எனக்கு தான், என்னுடைய பிள்ளை, என்னுடைய செல்லம், என்னுடைய வீடு எல்லாம் தனதுன்னு நினைக்கிறானோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ஒரு அவன் அந்த அந்த பொசசிவ்னஸ்ன்றதே என்னன்னு கேட்டா அதுவே ஒரு தாபம் தான். அந்த பொசசிவ்னஸ்ங்கிறதே ஒரு பெரிய தாபம். அந்த தாபம் வந்ததுனாலே நமக்கு எல்லாருமே அஃபெக்ட் ஆயிடும். அந்த பொசசிவ்னஸை விட்டுடணும். பொசசிவ்னஸ் இருந்ததுனாக்க தாபம் ஜாஸ்தியா, அதை விட்டுட்டோம்னா தாபம் தானா போயிடும். எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆனா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாம் அந்த ஈஷாவாஸ்யோபனிஷத்துல முதல் மந்திரம் நேற்று சதசுல ரொம்ப அழகா சொன்ன அந்த விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற ஒரு குழந்தை ரொம்ப நன்னா சொன்னான். முதல் மந்திரத்திலேயே தேன தெக்தேன புஞ்சீதாகா மாகிருதா கசியஸ்வித்தனம்னு சொல்றச்சு அதுல ஒரு சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இருக்கணுமே தவிர அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தாபம் ஜாஸ்தி ஆயிடும். அந்த மாதிரி ஹிமவத்கா அந்த சரத்காலம் வந்த உடனேயே எல்லாருக்கும் ஒரு ஒரு எல்லா ஜந்துக்களுக்குமே ஒரு தாபம் ஏற்பட்டதா அந்த சொல்ற அவாபுகு தாபம் அத்தியர்த்தம் சபர்யா பல்வலோ. சபர்யான்னா இந்த மீன்கள்னு அர்த்தம். பல்வலுகே புத்திர கஷேத்ராதி சக்தேன மமத்வேன யதா கிருஹி. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற. எப்படி ஒரு கிரகஸ்தன் கிரகத்துல பற்று உடையவன் எப்படி தாபத்தை அடைவானோ அது மாதிரி அடைஞ்சது. மயூரா மௌன மாதஸ்து பரித்தியக்த மதாவனே அசாரதாம் பரிஜ்ஞாய சம்சாரஸ்யேவ யோகினஹா. அதுல ஒரு யோகிகள்லாம் என்ன பண்ணுவாளாம், சம்சாரத்தை பத்தி தெரிஞ்சா இந்த சம்சாரம்ங்கிறது சொல்லலாம்.
அந்த அசாரதாம் பரிஞாய, இந்த சம்சார வாழ்க்கை என்பது சாரமற்றது. அவளுக்கு யோகிகளுக்கு தெரியும். அசாரதாம் பரிஞாய சம்சாரா சேவ யோகினஹா. யோகிகளுக்கெல்லாம் இந்த சம்சாரம்ங்கிறதுல பற்று போய் அதுல அவளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. அதனால அவ என்ன பண்ணுவாளா, மௌனமா இருப்பான். அதாவது யோகிகளா இருக்கிறவாள்லாம் ரொம்ப அந்த உலக வாழ்க்கையை பத்தியோ அதெல்லாம் பத்தியோ ரொம்ப பேச மாட்டான். அதாவது ஒரு தே மெயின்டைன் கைண்ட் ஆஃப் சைலன்ஸ். அது சைலன்ஸ்னா அவளுக்கு நினைக்கிறோம். அதுல மயூராக மௌனம். அந்த மயில்கள் எல்லாம் அந்த அகவறதில்லை. மயில் அகவும் சொல்றோமோ இல்லையோ, மயில்கள் அகவல, அது பாட்டுக்கு பேசாத இருக்கான். ஏன் பேசாத இருக்குன்னா என்னமோ சம்சாரத்துல, ஏன்னா அந்த சரத்காலத்துல அந்த மாதிரி இருக்கு. அது அது அகவல. அதனால எப்படி இருக்கு பேசாம இருக்குன்னு சொன்னா, எப்படி யோகிகள்லாம் சம்சாரத்தை பார்த்து இது சாரமற்றதுன்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி மயில்கள்லாம் மௌனமாக இருந்துதான் இந்த சரத்காலத்துல பேர். உத்ஸ்ருஜ்ய ஜல சர்வஸ்வம் விமலாஸ் விமலாசித மூர்த்தயா தத் தியஜுஷ்ச அம்பரம் மேகா கிரகம் விஜானினோ யதா. இன்னொரு இந்த அழகான இந்த பொய்டிக் லாங்குவேஜ் எல்லாம் எடுத்துட்டு சொல்ற மகரிஷி அழகா எடுக்கிறச்சு சொல்ற. அந்த ஒரு 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 பியூட்டிஃபுல் இமேஜினேஷன் அது. வியாக்கியானத்துல எழுதுற, உத்ஸ்ருஜ்ய ஜல சர்வஸ்வம் கிருஷ்ணம் ஜலம் அகம்மானி ஜடபாவம் ச மலம் கார்ஷ்யம் ராகாதீச்ச சிதம் சுப்ரம் சுத்தம் ச விக்கிரகம் விரோதம் கிரகம் விஜானினோ யதா இச்ச பாடகம். அதாவது இதுல ஸ்லேஷம் வேற அலங்காரம் வேற போட்டு காட்டுற பராசர மகர்ஷி கூட. நானும் பொயட்ரி எழுதுவேன் காட்டுற மாதிரி காட்டுறா இருப்போம். உத்ஸ்ருஜ்ய ஜலஹா சர்வஸ்வம் விமலாசித மூர்த்தையா தத் தெஜுஷ்ச அம்பரம் மேகாஹா. இந்த மேகங்கள்லாம் என்ன பண்றதா, தங்களிடத்துல இருந்த ஜலத்தை எல்லாம் விட்டுடுத்து. ஜலத்தை விட்டதுனால அந்த ஜலத்தோட இருக்கிற போது மேகம் எப்படி இருக்கும்னு கேட்டா நல்ல கருநிறத்தோட இருக்கும். அது ஜலத்தை விட்ட உடனே அந்த மேகம் என்ன ஆயிடுறதா, வெண்மையாக ஆயிடுறது. சொல்ற ஜல சர்வஸ்வம் விமலா சிதம். சிதம்னா வெண்மைக்கு பேர். எல்லா ஜலத்தையும் இந்த மேகங்கள்லாம் விட்டுடுத்துன்னா அது எப்படி வெண்மையாக ஆயிடுறதோ அதே மாதிரி இந்த ஞானிகள்லாம் என்ன பண்றாளா, இந்த தங்களிடத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் இந்த அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் விட்டுறான்னு அர்த்தம். அதுல இந்த சொல்ற கிரகம் விஜானினோ யதா, விஜானினா ஞானிகள்னு அர்த்தம். இந்த லோகத்தினுடைய சாரமற்ற தன்மையை அறிந்த அந்த ஞானிகள் இருக்காளோ இல்லையோ, அவ எப்படி தங்களிடத்துல இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்களை எல்லாம் விட்டுட்டா அவ தூய மனதை உடையவர்களாக ஆவார்களோ, அவ மனசு வெள்ளையா போயிடும். எப்படி தங்களிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போயிடுதுன்னா அவ எப்படி மனசா வெண்மையாக ஆயிடுறாளோ அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த அந்த மனசு வெள்ளையா போயிடுத்துனா என்ன ஆயிடும், சத்துவ குணத்தோட இருக்கக்கூடியவர்களாக ஆயிடுவோம். அதான் சொல்ற தத் தெஜுஷ்ச அம்பரம் மேகா கிரகம் விஜானினோ யதா. அதாவது இதுல ஸ்லேஷத்துல எடுத்து காட்டுற ஜல கிருஷ்ணம் ஜலம், எல்லா ஜலத்தையும்னு சொல்றச்சே என்னன்னு கேட்டா அகம்மானாதி ஜடபாவம் ச, அகம் மம அப்படிங்கக்கூடிய பாவங்கள் அது இருந்தா கருத்து போறது அந்த ரஜோகுணமோ தமோகுணமா வந்துடுறது. மலம் கார்ஷ்ணியம் ராகாதீச்ச. இந்த ரஜோகுணம்ங்கிறதா அது கருப்பு, தமோகுணம் ரஜோகுணம் ரெண்டும். சிதம், சிதம்னா சுப்ரம் சுத்தம் ச வெண்மையானது சத்துவகுணம். இதனால இந்த சத்துவகுணம் மேலிட்டவர்களாக எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி சரத்காலம்ங்கிறது வெண்மையான மேகங்களோட பளிச்சுன்னு இருந்துதான் அப்போ. அதுக்கப்புறம் சொல்ற குமுதைஹி சரத் சூர்யாம்சு தப்தானி யயுஹு சோஷம் சராம்சிச்ச பஹ்வலாம்ப மமத்வேன ஹிருதயானீவ தேகினா. அதே மாதிரி ஒரு ஒரு
இந்த அட்டாச்மெண்ட் பொசசிவ்னஸ்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த அந்த மனசு அந்த அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய மனசை உடைய ஒரு மனிதனுக்கு எப்படி மனசு வறண்டு போயிடுமோ அதே மாதிரி நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் வற்றி போயிடுதான். சொல்றார், ஷரது சூர்யா அம்சு தப்தானி. இந்த சரத்காலத்துல சூரிய அம்சு, சூரியனுடைய கிரணங்களினால் தப்தம் தபிக்கப்பட்ட சராம்சி, இந்த நீர்நிலைகள் எல்லாம் சோஷம் யயுகு, அதெல்லாம் வற்றி போயிடுத்தான். அது பக்வாலம்பம் மமத்வேன ஹிருதயானீவ தேகினாம். தேகினாம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எப்படி அந்த ஒரு மமகாரம் அகங்காரம் என்னதுன்னு ஒரு பிடிப்பு இருக்கோ இல்லையா, அவ மனசு எப்படின்னா வறண்டு போயிடுமா, அந்த அகம்மமான்றதெல்லாம் இருந்ததுன்னா அதை விட்டுட்டா மனசுங்கிறது வெண்மையாக ஆயிடும். அந்த முதல் ஸ்லோகத்தை சொன்னார். ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட ஆரம்பத்திலேயே 2வது சர்க்கத்துல வால்மீகி தீர்த்தாமாட போறார். அங்க நதியில தீர்த்தாமாட போறச்சே தன்னுடைய சிஷ்யன் பரத்வாஜரோட அங்க போறச்சே அந்த ஜலம் தெளிவா போறது பார்த்தாலே அதுக்கு சந்தோஷம். பரத்வாஜான்னு கூட்டு பாத்தியா, இந்த ஜலம் எவ்வளவு தெளிவா இருக்கு பார், சன் மனுஷனுடைய மனசு போல இருக்கு பத்தியான்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு நல்ல வெள்ளை மனது, கள்ளங்கபடி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனசு எப்படி வெண்மையாக இருக்குமோ தெளிவாக இருக்குமோ அந்த மாதிரி பாரு, இந்த நதியினுடைய ஜலமும் எவ்வளவு அழகா இது தெளிவா இருக்கு பத்தியான்னு சொல்றேன். ஆக சாஸ்திரங்கள் எல்லாத்திலையுமே ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி அந்த வலியுறுத்தி சொல்றான், அதை எம்பசைஸ் பண்றான். அது ரொம்ப பொசசிவ்னஸ் வச்சுக்க வேண்டாம். வச்சுட்டா என்ன ஆகும் கேட்டா அது நம்மள பாதிக்கிறது. அது பாதிக்காம இருக்கிறதுக்கு எல்லாம் என்னன்றதா இந்த மாதிரி திருஷ்டாந்தங்களை எல்லாம் எடுத்து சொல்றான். குமுதைஹி சரதம்பாம்சி யோக்கியதா லக்ஷணம் யயுகு அவபோதைஹி மனாம்சீவ சமத்துவம் அமலாத்மனாம். சொல்ற ஒரு அந்த ஒரு இந்த குமுதம், குமுத புஷ்பம்ன்றது இந்த அல்லி மலர்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த அல்லி மலர் சொல்ல யோக்கியதாத்மகம் சம்பந்தம் ஜெயு யோக்யோஹி நிர்மல ஜலசிய ஸ்தித குமுதானாம் ச சம்பந்த அமலாத்மனாம் அமல மனசாம். அதுல சொல்ற சுத்தமான மனசு இருக்கக்கூடிய பெரிய மனுஷாளுக்கெல்லாம் அந்த ஒரு 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 அவளுக்கு எல்லாமே மனசுல எல்லாரிடத்துலயுமே ஒரு பிரீத்திங்கிறது இருக்கும். அதுதான் அந்த சமத்துவ புத்தின்னு சொல்றது. சமத்துவ புத்திங்கிறது ஏற்படுறது. குமுதைஹி சொல்ற அவபோதைஹி மனாம்சீவ சமத்துவம் அமலாத்மனாம். அமலாத்மனாம் அமலாத்மனாம்னு சொன்னா தூய மனதை உடைய ஞானிகள், அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்தாலும் சமத்துவ புத்திங்கிறது தான் இருக்கும். அது எப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து காட்டுற. அவபோதை, அவபோதம்னா ஞானம். ஞானத்தினால் தூய மனதை அடைந்தவர்களுக்கு எல்லாரையும் எப்படி சமமா பாவிப்பார்களோ அதே மாதிரி சரத்காலத்துல குமுதைஹி அம்பாம்சி யோக்கியதா லக்ஷணம் யயுகு, இந்த ஜலங்கள் எல்லாம் இந்த சரத்காலத்துல இருக்கக்கூடிய ஜலங்கள்லாம் தெளிவா இருக்கும் இல்லையோ, அந்த தெளிவாக இருக்கக்கூடிய இந்த ஜலங்கள் எல்லாம் இந்த குமுத புஷ்பம், அதாவது அல்லி மலர்கள்லாம் இருக்கக்கூடிய அதோட சேர்ந்துதான். அல்லி மலர் வெண்மையாக இருக்கும். அதே மாதிரி அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய அல்லி மலரோ இல்ல இந்த சரத்காலத்து நீர் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சந்தோஷமா இருக்குதான். ஏன்னா நம்ம 2 பேரும் வெண்மையா இருக்கோம், ஒன்னா இருக்கோம்னா மனசு எப்படி இருந்ததுன்னா சமத்துவம், 2 சமத்துவத்தை அடைந்தனன்றத அவ்வளவு அழகா எடுத்து சொல்றேன். அப்புறம் தாரகா விமலே வியோம்னி ரராஜா ரராஜா அகண்ட மண்டனா சந்திரச்சரம் சந்திரமஹ தே சந்திரச்சரம தேகாத்மா யோகி சாதுகுலே யதா. அது மேல இன்னொரு சொல்ற அந்த ஒரு ஒரு அந்த
இன்னொரு இதுவும் சொல்ற, எவ்வளவு அழகான இந்த இதெல்லாம் வந்து பொய்டிக் இந்த இதெல்லாம் குறிச்சு அழகான தாரகா விமலே வியோம்னி ரராஜா கண்ட மண்டலஹா. இந்த நட்சத்திர கூட்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த வியோம்னி ஆகாயத்தில் தாரகா நட்சத்திரங்கள் விமலே தோஷமில்லாததாக இருக்கக்கூடிய அந்த நிர்மலமான தோஷமில்லாத ஆகாசம். அந்த ஆகாசத்துல அந்த அந்த பூர்ணமா இருக்கக்கூடிய சந்திரன் ரராஜா கண்ட மண்டனஹா சந்திரஹா சரமதேகாத்மா யோகி சாதுகுலே யதா. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்ல வம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு யோகி எல்லாம் தன்னுடைய நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல வம்சம், நல்ல சுத்தமான வம்சம், விமல வம்சம்னு சொல்ற அந்த சுத்தமான வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த யோகி அந்த சரம தேகம், சரம தேகத்துல இருந்தா முக்தியை அடையறதுக்கு உண்டான தேகத்துல எப்படி அந்த மாதிரி இருப்பானோ அந்த மாதிரி சந்திரன் ஆகாஷ் தோஷமற்ற அந்த ஆகாசத்தில் நட்சத்திரங்களோடு வச்சிருந்தான். அதாவது அந்த ஒரு ஒரு இது எப்படின்றதுக்கு சொல்ற இதுல தாரகா விமலே தாரகாபிர் விமலே அகண்ட மண்டலா பௌர்ணமாஸ்யாம் சரமதேகாத்மா சரமதேகசிய ஆத்மா பூர்வமதி அந்தராயாக விக்னாக. அந்த இடையூறுகள்லாம் நீங்க பெற்று அவன் எப்படி முக்தியை அடைவதற்கு சித்தமாக இருப்பானோ இதையெல்லாம் அந்த நிலையில இருக்கான்னு அர்த்தம். இது யோக சாஸ்திரத்துல இது எல்லாம் விஸ்தாரமாக சொல்ற. பதஞ்சலி வந்து யோக சாஸ்திரத்துல இது எல்லாம் விஸ்தரிக்கிற போது இது எப்படின்னா ஞானிக்கு இந்த மாதிரி நிலைகள்லாம் வரும் இத சொல்ற. அதுக்கு மேல சனகைஹி சனகைஹி தீரம் தத்யஜுஷ்ச ஜலாசயாக மமத்வம் க்ஷேத்திர புத்திராதி ரூட உச்சைஹி யதா புதாகா. ஒரு ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய ஒரு பற்று இருக்கோ இல்லையோ அது வயசு ஆக ஆக, அதாவது ஞானத்தை அடைய அடைய அவனுக்கு பற்று அப்படிங்கிறது தானாகவே நீங்கி போயிடும். அந்த ஞானத்தினுடைய பரிபாகமாக ஞானத்தை அடைய அடைய அந்த ஞானிக்கு என்ன தன்னுடைய சுற்றத்தாரிடத்திலேயே அந்த எப்படி அந்த பற்றானது நீங்க பெறுகிறதோ சனகைஹி சனகைஹி மெல்ல மெல்ல போறது தீரம் தத்யஜுஷ்ச மமத்வம் க்ஷேத்திர புத்திராதி ரூடம் உச்சைஹி புதாஹா. அதே மாதிரி அந்த 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 ஒரு ஒரு அந்த 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 குட்டைகள்ல இருக்கக்கூடியோ நதிகள்ல இருக்கக்கூடிய ஜலங்களோ என்ன கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சா எப்படி பற்று கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதோ அதே மாதிரி ஜலமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டைகள்ல இருந்து போக ஆரம்பிச்சு. பூர்வம் தியக்தைஹி சரோம் சரோம்போபி ஹம்சா யோகம் புனர்யயு கிளேஷைஹி குயோகினஹ ஷேபைஹி அந்தராய ஹதா இவ. அதாவது அந்த ஒரு ஒரு அந்த 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 இது சொல்றது இதுவும் அப்படியே இந்த இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் யோக சாஸ்திரத்தினுடைய சாரமே. அதுல சொல்ற பூர்வம் தியக்தைஹி சராம்போபிஹி ஹம்சா யோகம் புனர்யயு கிளேஷைஹி குயோகினஹா சேபைஹி. குயோகி குயோகின்னு சொல்ற. அதாவது இந்த யோக சாஸ்திரத்துல சொல்ற போது அங்க சொல்ற அந்த ஒருத்தனுக்கு யோக சித்தியை அடையிறது அதுல சொல்ற அந்த 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 யோக நிலைங்கிறது ரெண்டு நிலை, சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதின்னு ரெண்டு நிலைகள். அந்த சம்பிரஜாத சமாதியை அடைஞ்சு அசம்பிரஜாத சமாதிக்கு போகணும் அதெல்லாம் இருக்கும். அந்த நிலையை எப்ப அடையலான்னு கேட்டா அதுக்கு இடையூறுகள் இல்லாம இருக்கணும். அந்த இடையூறுகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா எத்தனையோ அந்த இடையூறுகள்லாம் இருக்கு. அந்த இடையூறுகள்லாம் இருந்தா அந்த சமாதி அவஸ்தையோ அந்த யோகம்ங்கிறது சித்திக்காது. அதாவது யோகிகள்லாம் அபியாச யோகத்தால ஆசை வச்சுட்டு அந்த சமாதி நிலையை அடையணும்னுட்டு இவ யோகத்தை ஆரம்பிச்சுடுவா.
ஆனா இடையூறுகள் இருந்ததுனாக்கா அந்த யோகம் பூர்த்தியாக. அத ஒரு சூத்திரத்துல சொல்ற, வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆசிய அவிரதி இந்த பிராந்தி தர்ஷனா இந்த அனவாப்த பூமிகத்துவம் அனவஸ்திதி சித்த விக்ஷேபாத்தே அந்தராயான்னு அந்த சமாதி யோக சூத்திரத்துல 4 பாதங்கள். அந்த சமாதி பாதம், அப்புறம் கிரியா பாதம், அப்புறம் சாதன பாதம், கைவல்ய பாதம்னு 4. அந்த சமாதி பாதத்துல ஒரு யோகத்தை எப்படி அடையணும் பண்ணணும்ங்கிறதையெல்லாம் அவர் சொல்லிட்டு வரப்போது, இந்த யோகம் எப்ப கை கூடும்னு கேட்டா இடையூறுகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் வரும்னு சொல்ற. அந்த இடையூறுகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அது பண்ண முடியாது. அந்த யோகத்தை நம்ம கண்டினியூஸா அதை பூர்த்தி பண்ண முடியாது. அப்படி பூர்த்தி பண்ண முடியாத போயிட்டாக்கா அந்த யோகத்தை ஆரம்பிச்சவனுக்கு என்ன பேருன்னு கேட்டா குயோகின்னு பேர். குயோகின்னா யோகத்தை ஆரம்பிச்சு நிறைவேறாதவன், கைவிட்டவன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தான் எதை அடையணும்னு ஆசைப்பட்டு இந்த யோகாபியாசத்தை ஆரம்பிச்சானோ அதை யோகத்தை பூர்த்தி பண்ண முடியாமல் நடுவுலேயே விட்டு போயிடும். அது எதனால ஏற்பட்டதுன்னு கேட்டா இடையூறுகள்ன்றது இருக்கிறதுனால அந்த இடையூறுகள். எப்படி இடையூறுகள்லாம் இருந்தால் அந்த யோகமானது தடைப்பட்டு மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுவானோ, அதே மாதிரி சரத்காலத்துல அங்க இருந்த சில பட்சிகள்லாம் ஜலம் குறைய குறைய அதுல அதை விட்டுட்டு போன பட்சிகள்லாம் திரும்பி அந்த இடத்துக்கே வந்துடுத்துன்றத ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். பூர்வம் தியக்தைஹி சரோம்போபிஹி ஹம்சா யோகம் புனர்யயுஹு கிளேஷைஹி குயோகினஹ சேஷைஹி அந்தராயகதா இவ. அந்தராயங்கள்னா இடையூறுகள்னு அர்த்தம். நிபிருதோ அபவது அத்தியர்த்தம் சமுத்திரசித மிதோதகா கிரமாவாப்தம் மகாயோகோ நிச்சலாத்மா யதா யதிஹி. அதாவது ஒரு அந்த சமுத்திரம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா அமைதியாக இருந்தான். சரத்காலத்துல அமைதியாக இருந்தான். அதாவது சமுத்திரஹா சித மிதோதகா. சமுத்திரமானது அந்த ஒரு மழை காலத்துல ஜலங்கள்லாம் சேர்ந்து சமுத்திரத்துல தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் அப்படியும் சமுத்திரம் எப்படி ஒரு சலனம் இல்லாமல் இருக்கோ அது எப்படி திருஷ்டம் தன்னு கேட்டா கிரம அவாப்த மகாயோகோ நிச்சலாத்மா யதா யதிஹி. இந்த இடத்துல யதிஹின்னா யோகின்னு அர்த்தம். யதிஹி யதனசீலஹா யதிஹி. அதுல வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எடுத்து காட்டுற கிரமேண கிரம அவாப்த மகாயோகா கிரமேண மந்திர ஸ்பர்ஷ பாவ அபாவாக்கிய யோக சதுஷ்கானந்தரம் லப்த மகாயோகா. அதாவது மகாயோகத்தை அடைந்தவன். மந்திர ஸ்பர்ஷ பாவாபாவாக்கிய யோக சதுஷ்கானந்தரம். அதாவது இந்த அதெல்லாம் யோக சாஸ்திரத்துல சொல்றாரு. இப்போ அதுல கிரியா 2வது பாதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் யோக சாஸ்திரத்துல அந்த கிரியா யோகத்துல வரைச்சே பதஞ்சலிய வரிசையா எடுத்து சொல்றார். அதுல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் எல்லாம் சொல்ல பொழுது யமம்னா என்ன நியமம்னா என்ன இது ஒன்னொடுக்க லட்சணங்கள்லாம் சொல்லி விஸ்தாரமாக எடுத்து காட்டுற. இந்த கிரமமாக யோகாபியாசத்தை செய்து அந்த யோக நிலையை அடைந்திருக்கக்கூடிய யோகி எப்படி தான் எதனாலேயும் பாதிக்கப்படாமல் சலனம் இல்லாமல் இருப்பானோன்னு அர்த்தம். அதுக்கு யோகாபியாசத்தை ஒழுங்கா பண்றதுன்னா கிரியா யோகான்னு ஆரம்பிக்கிறார் பதஞ்சலி. அந்த கிரியா யோகங்கள்லாம் எதுக்காக பண்றது அப்படின்னா கிளேச தனுகரணார்த்தம்னு அந்த யோக சூத்திரத்தை சொல்ல. பஞ்ச கிளேஷாக அவித்யா ஸ்மித ராகத்வேஷ அந்த அபினிவேஷாக கிளேஷாக. இந்த கிளேஷங்கள்லாம் போறதுக்காக இந்த யோகா கிரியா யோகத்தை பண்ணணும். பண்ணாக்க இது கிரமமாக யமனியம ஆசனங்கள்லாம் கொண்டு விடும். இதெல்லாம் கொண்டு விட்டா இதை பண்ணா மகாயோகத்தை அடையலாம். இந்த மகாயோகம் இப்ப சமாதி நிலையை அடைந்தால் அதான் மகாயோகின்னு பதத்தை போடுறாதீங்க. எப்படி இந்த
கிரம அபாப்த மகாயோகோ நிச்சலாத்மா யதா யதி. அந்த நிஷ்கிரமத்தினால் யோகாபியாசத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு யதி யோகியானவன் எப்படி இந்த ஒரு ராகத்வேஷாதிகளினால் சலனமற்று இருப்பானோ அதே மாதிரி சமுத்திரம்ங்கிறது இவ்வளவு இது இருந்தாலும் ஜலத்தை அடைந்திருந்தாலும் சலனமற்று இருந்ததுன்றதுக்காக திருஷ்டாந்தம் அங்க எடுத்தார். சர்வத்திர அதிப்பிரசன்னானி சலிலானி ததா அபவன் ஞாதே சர்வகதே விஷ்ணு மனாம்சீவ சுமேதசாம். ஒரு ஒரு சரத்காலத்துல ஒரு ஒரு எப்படின்னு கேட்டா இந்த சொல்ற பகவானான நாராயணனை ஒரு 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 அது மாதிரி அந்த இருந்து சொல்ற ஞாதே சர்வகதே விஷ்ணு மனாம்சீவ சுமேதசாம். பகவானை அறிந்திருக்கக்கூடிய ஒரு ஞானி, பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிறதை ஒரு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை, பகவானான விஷ்ணுவை, அவன்தான் எல்லாவற்றையும் இருக்கான், எங்கும் வியாபித்திருக்கிறான். சர்வகதே விஷ்ணு, சர்வகதா சர்வகதகான சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை அறிந்த சுமேதசாம் ஞானிகளுடைய மனசு எப்படி தெளிவாக இருக்குமோ அதே மாதிரி நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஜலங்களும் தெளிவாக இருந்தன. பபுவ நிர்மலம் வ்யோம சரதா துவஸ்த தோயதம் யோகாக்னி தக்ல கிளேசோகம் யோகினாமிவ மானசாம். அதாவது ஒரு பகவானான ஸ்ரீமன் நாராயணனை அறிந்து யோகிகளுடைய மனசு எப்படி தெளிவாக இருக்குமோ அதே மாதிரி ஆகாசமானது நிர்மலமாக தோஷம் மற்றதாக என தன்னுடைய ஜலத்தை எல்லாம் விட்டுட்டதுனால அது தெளிவாக இருந்தது. சூர்யாம்சு ஜனிதம் தாபம் நின்னே தாராபதி சமம் அகம்மான உத்பவம் துக்கம் விவேக மகான் இவ. அதாவது இந்த இந்த சொல்ற நபசா சூர்யாம்சு ஜனிதம் தாபம், சூரியனுடைய கிரணங்களால் அந்த ஒரு ஒரு தபிக்கப்பட்ட தாராபதி சமம். தாராபதி தாராபதினா அந்த ஒரு சந்திரன், அந்த சந்திரன் எப்படி எதுவாக தெளிவாக இருக்குமோ அது சொல்ற. அகம்மான உத்பவம் துக்கம் விவேக சுமகான் இவ. அதாவது அகங்கார மமகாரம், அகம்மான உத்பவம், அகம்மான உத்பவம் துக்கம் விவேக சுமகான் இவ. இந்த ஒரு ஒரு இந்த ஒரு எப்படி ஒரு விவேகம் சர்வத்திர சர்வத்திர தேசிய சரி. இந்த விவேகத்தினால், விவேகம்னா அந்த டிஸ்கிரிமினேஷன், ஞானம் முதலுக்குன்னா என்ன ஆறுது? அகம்மான உத்பவம் துக்கம். அந்த அகம் மம அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய அகங்காரத்தினால உண்டான இந்த துக்கங்கள்லாம் அந்த விவேகத்தினால் எப்படி போக்கடிக்கப்படுமோ அதே மாதிரி சூரியனுடைய கிரணங்களினால் அந்த என்ன ஆறுதுன்னு கேட்டா அந்த ஒரு ஒரு இந்த ஒரு அந்த அந்த சூரியனத்து கிரணத்தை எல்லாம் போக்கடி அந்த இந்த தாபம்ங்கிறது சந்திரனுடைய கிரணங்கள்னால போறதுங்கிறார். சூர்யாம்சு ஜனிதம் தாபம், சூரியனுடைய கிரணங்களினால் உண்டான தாபத்தை தாராபதி சமிக்கிறதுன்னா சமனம் பண்றது, போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம். சூரியனுடைய அந்த உஷ்ணத்தினால ஏற்பட்ட தாபத்தை சந்திரனுடைய கிரணங்கள் எப்படி போச்சுன்னு சொன்னா, விவேகத்தினால எப்படி அகம் மமாங்கிறதெல்லாம் போகுமோ, அந்த தாபம் போகுமோ அதே மாதிரி சூரியனுடைய கிரணங்கள்னால உண்டான தாபம் சந்திரனுடைய கிரணங்களால், சரத்கால சந்திரன் அர்த்தம். அவ்வளவுதான். நபசா அப்தம் புவஹா பங்கம் காலுஷ்யம் ச அம்பச சரத் இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா பிரத்யாகார இவ ஆஹரத்து. அதாவது இந்த ஒரு ஒரு இந்த இந்த கீழே இந்த யம நியம
ஆசன பிராணாயாமம் பிரத்யாகாரம்னு சொன்னோம் இல்லையா? இந்த அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்னு ஒரு யோகா அங்கம் அது. அந்த யோகாங்கம்ங்கிறது பிரத்யாகாரகான்னு அதை எடுக்கிற. பிரத்யாகாரகா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா. இந்த பிரத்யாகாரம் எதுக்காக நம்ம அபியாசம் பண்ணணும்னு கேட்டா, இந்த இந்திரியங்கள்லாம் விஷயங்கள்ல போய் ஈடுபடக்கூடாது. அந்த ஏன்னா இந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியம், இந்த கர்மேந்திரியங்களோ ஞானேந்திரியங்களோ என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த விஷயங்களை பார்த்து எப்பவும் அதை அடையணும்னு ஆசைப்படுறது. அப்போ இந்த பிரத்யாகாரத்தினுடைய அபியாசத்தினால என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த பிரத்யாகாரத்தினுடைய அபியாசமானது இந்திரியங்களை எல்லாம் அதாவது விஷயங்கள்ல போக விட்டாமல் தடுத்து அதை கட்டுப்படுத்துது. அது மாதிரி இந்த ஒரு 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 அந்த சரத்காலம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அழகா சொல்றார். பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன். நபசா அப்தம் புவஹா பங்கம் காலுஷ்யம் ச அம்பசா சரது. சரத்காலமானது அது என்ன பண்றதோ, இந்த அழுக்கு சேரெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த ஆகாசத்துல அந்த மேகத்தையும் தெளிவாக்குறது, பூமியில இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கி எப்படி எல்லாத்தையும் தெளிவாக ஆக்குறதோ, அப்படி எப்படி தெளிவாக ஆக்குறது சரத்காலம்ங்கிறதுக்கு சொல்ற. பிரத்யாகாரம்ங்கிறது அபியாசத்தினால எப்படி இந்திரியங்கள்லேருந்து போக விட்டால் தெளிவாக மனசை கொடுக்கிறதோ, அதே மாதிரியாக இந்த சரத்காலமானது பிரகாசித்தது. பிராணாயாம இவ அம்போபிகி சரசாம் கிருத பூரகைஹி அபியஸ்வதே அனுதிவசம் ரேச்சகா கும்பகாதிபிகி. முழுக்க முழுக்க இந்த அத்தியாயத்துல இத யோக சாஸ்திரத்தை தான் எடுக்கிறாரு இப்போ. அதாவது பிராணாயாமம் பண்றதுனால எப்படி நாம அந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துறோமோ, அதே மாதிரி இந்த தடாகங்கள்ல இருக்கக்கூடிய ஜலங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த அந்த நிலங்களுக்கோ நீர்நிலைகளுக்கோ இந்த ஜலத்தை பாய்ச்சிருது. பிராணாயாம இவ அம்போபிகி சரசாம் கிருத பூரகைஹி அபியஸ்யதே அனுதிவசம் ரேச்சகா கும்பகாதிபிகி. அது இத சொல்லாமலும் இருக்க முடியாது, ஏன்னா சொன்னாதான் இது கொஞ்சம் புரியும். இத இந்த பிராணாயாமம்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த பிராணாயாமத்துக்கு ஒரு பிரக்கிரியா இருக்கு. கொஞ்சம் நாழி எடுத்திருந்தாலும் சொல்லிடுறேன் இதை, ஏன்னா அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இந்த பிராணாயாமம்ங்கிறது அதுல 3 ப்ராசஸ் இன்வால்வ். அதாவது ரேச்சக பூரக கும்பகம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த ரேச்சக பூரக கும்பகங்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கால பிரமாணம் இருக்கு. அதுக்கு ஒரு அபியாசம் யோக சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்றா. அந்த ரேச்சகம்ங்கிறது அந்த ஒரு ஒரு வலது மூக்கினால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காத்த மெதுவா வெளியில விடணும். வெளியில விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இதை மூடிட்டு இடது மூக்கினால, அந்த பூரகம்னு பேர், அந்த இடது மூக்கினால அந்த சுவாசிக்கணும் உள்ள. இது எப்படின்னு கேட்டா, வெளியில நாம எத்தனை செகண்ட்ஸ், இதுக்கு ஒரு கால பிரமாணம் இருக்கு. ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்ற. இப்போ ஒரு 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 16 வினாடின்னு வச்சுக்கலாம். வலது மூக்குல இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய காத்த வலது மூக்கினால ஒரு 16 வினாடிகள் இதை நாம வெளியில விட்டோம்னா, திருப்பி இது இடது மூக்கினால நம்ம சுவாசிக்கிற பொழுது 32 வினாடிகளுக்கு பூரணம் பண்ணணும். டபுள் த டைம். அப்படி இத 2 துவாரத்தையும் மூடிண்டா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காத்துக்கு அது கும்பகம்னு பேர் இருக்கு. அதை எத்தனை நாள் வச்சுக்கலாம்னு கேட்டா, அதை அபியாசம் பண்ணணும். அதை 2 பங்கு, அதாவது ஒரு 64 செகண்ட்ஸ். இது உடனே முடியாது, கஷ்டம். ஏன்னா அது அபியாசம் வேணும். அதுக்கு எடுத்தடுப்புல எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அதை பண்ண முடியும், உடனே முடியாது. அபியாசேனது கௌந்தேயான்னு கீதையில சாதிக்கிற மாதிரி இதை அபியாசம் பண்ண முடியும். இதுதான் பிரீத்திங் எக்ஸசைஸ்னு பேர் இருக்கு. யோக சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய பிராணாயாமம்ங்கிறது என்னன்னு கேட்டா
இதுதான் இந்த ரேச்சக பூரக கும்பகம் அப்படின்னு பேர் இருக்கு. இது நான் 16, 32, 64 சொன்னதுங்கிறது ஒரு திருஷ்டாந்தத்துக்கு எடுத்த இடத்துல முடியாது. சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் அந்த இது இருக்கும். இது மாதிரி இந்த பிராணாயாமம் பண்றதுல என்ன அப்படின்னா, இந்த பிரீத்திங், அந்த சுவாசம்ங்கிறது நமக்கு வசப்படும். அந்த பிரீத்திங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல, இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். பல இடங்கள்ல இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். இந்த பிராணாயாமம் சரியாகவே இருந்ததுன்னா நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள்லாம் போயிடும். அதை அவாய்ட் பண்ணலாம் இந்த பிராணாயாமம் சரியா இருந்ததுன்னா வரும். அதனால சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்றச்சு அதுக்கு மந்திரங்களோட சொல்றான். ஓம்பு ஓம்பு வகான்னெல்லாம் சொல்லி அதை நிதானமாக அந்த உச்சாரணம் பண்ற போது அந்த காலப்பிரமாணம் நமக்கு கிடைக்கும். இந்த பிராணாயாமம் இது சயின்டிபிக்கா பார்த்தா என்ன ஆகும் கேட்டா, as we inhale, the more oxygen that gets in and the lungs gets expanded. The intake of oxygenன்றது இருக்கவே என்ன ஆகும் கேட்டா, it is more healthy. இதுவே சிம்பிள். இது பிராணாயாமத்தோட பிரின்சிபலே அதுதான். ரொம்ப ஹெல்த்தியாக ஆகும். இதை எப்படி பண்ணலாம்னா பதஞ்சலி ரெக்கமெண்ட் பண்றாரு. இது 2 அத்தியாயத்திலையும் சமாதி பாதத்திலையும் சொல்றார், சாதன பாதத்திலையும் அது கிரியா யோகத்திலையும் சொல்றாரு, கிரியா பாதத்திலையும் சொல்றார். இந்த 2 விதத்திலையும் இதை அபியாசம் பண்ண பண்ண இது மனசுங்கிறது கட்டுப்படும். இந்த பிராண, அதாவது இந்த பிராணஸ்பந்தத்தினால மனசனுடைய ஸ்பந்தம்ங்கிறது கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா யோகம்ங்கிறது சித்தவருத்தி தான், சித்தவருத்தி நிரோதம் தான் யோகம்னு சொல்ல போறார். இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பதஞ்சலி அந்த யோக சாஸ்திரத்துல எல்லாருமே சொல்றார். அது தெளிவா சொல்றார். அதை எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும். இதுக்குதான் இந்த ரேச்சக பூரக கும்பகங்கள் இது 3 சேர்ந்துதான் பிராணாயாமத்ரயம்னு பேர் இருக்கு. நம்ம இப்பெல்லாம் பண்றச்சே ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்றார் அப்படின்னு சொன்னா ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி 40 நிமிஷம் ஆயிடும் அதை பண்றதுக்கு. இவரு சந்தியாவந்தனம் மூக்க தொட்டு காது தொட்டு பிராணாயாமம்னா என்ன சொல்றான்னெல்லாம் தெரியாது. இது பிராணாயாமம்னு கிடையாது. பிராணாயாமத்தை சரியா பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால பலவிதமான அனுகூலங்கள்லாம் உண்டு. இத சொல்ற போது பிராணாயாம இவ அம்போபிகி சரசாம். இப்ப பழைய நாள்ல கிராமத்துல போய் பார்த்தா தெரியும். இந்த அப்பெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஏற்றம்னு ஒண்ணு உண்டு. ஏற்றம்னா பெரிய ஷால் இருக்கும், அதை கணத்துல இருந்து இறப்பா மாடு கட்டி இழுப்பா. அது ஒரு வாய்க்கால் இருக்கும். அந்த வாய்க்கால் வழியாக எந்த வயலுக்கோ இல்ல பாத்தி கட்டியிருப்பா, எந்த பாத்திக்கு போனோமோ அந்த ஜலம்ங்கிறது எங்க இருந்தாலும் எங்க இருக்கக்கூடிய ஜலத்தையும் அத வாய்க்கால் வழியாக அந்தந்த இடத்துக்கு அதை பூரணம் பண்றதுன்னு பேர். அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணி அங்கங்க இடத்துக்கு எடுத்துன்னு போக முடியும்னு சொல்றது. எப்படி பிராணாயாமம் பண்ணி நாம எல்லாத்தையும் நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரமோ அதே மாதிரின்னு எடுத்துக்காட்டுற. பிராணாயாம இவ அம்போபிகி சரசாம் கிருத பூரகை. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அபியசியதே அனுதிவசம். அனுதிவசம் நித்தியப்படி அபியாசம் பண்ணின ரேச்சக கும்பகாதிபிகி, ரேச்சகம் பூரகம் முதலானவைகளினால் அனுதினம் அபியசியதே. எப்படி அபியஸ்தம் பண்ணி அத ஸ்ட்ரீம் லைன் பண்றதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி எப்படின்னு கேட்டா இந்த ஏற்றத்தின் வழியாக ஷால் வழியாக எப்படி அந்த வயல்களுக்கெல்லாம் ஜலமானது நிரப்பப்படுகிறதோ அதே மாதிரி இந்த சரத்காலத்துல இருக்கு அந்த ஜலத்துல எல்லாம் அந்த வயல்களுக்கெல்லாம் அந்த ஜலத்தை கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்ற. காளிதாசன் இதே அழகா ஒரு திருஷ்டாந்தம் சொல்றான். ரொம்ப இதே திருஷ்டாந்தம், ஆனா பர்பஸ் வேற. அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார் தசரதன். பண்ணா இந்த ராமனுடைய பட்டாபிஷேக செய்திங்கிறது பிரஜைகளுக்கெல்லாம் போச்சு. இந்த பிரஜைகளுக்கெல்லாம்
எப்படி போச்சு? ஒரு பிரஜையிலேருந்து ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தனுக்கு போறது, ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தனுக்கு போறது. இந்த சமாச்சாரம்ங்கிறது ஸ்ப்ரெட் ஆறது போறது. சா பௌரான் பௌரகாந்தஸ்ய ராமஸ்ய அபியுதய ஸ்ரீஹி. பௌரான் பௌரான புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கெல்லாம் அது காளிதாசன் குல்யா இவ உத்தியான பாதபான். குல்யான்னா வாய்க்காலுக்கு பேர், உத்தியானம்னா தோட்டம், பாதபான் தோட்டத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் இந்த வாய்க்கால போகக்கூடிய ஜலம் ஒண்ணுன்னா ஒரு செடியா போய் எப்படி அந்த செடிகளை எல்லாம் சந்தோஷப்படுத்துமோ அதே மாதிரி ராமனுடைய பட்டாபிஷேக செய்தியானது ஒரு பிரஜைக்கும் போய் சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு ஒரு திருஷ்டம். இதே மாதிரிதான் சொல்றார். எப்படி நீர்நிலைகள்லாம் வாய்க்கால் வழியா போய் அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் ரொப்பி இதெல்லாம் பண்றதோன்றத சொல்லும் பிராணாயம். அது மாதிரி சரத்காலத்துல இருக்கக்கூடிய இந்த சரத்கால வர்ணனத்தை சொல்ற. அதுக்கு மேல அந்த இதுவும் அடுத்த ஸ்லோகத்திலையும் இதை வர்ணிச்சுட்டு போறார். அது தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இந்த வர்ணனைகள் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு சந்தேகங்களுங்கோ தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த சரத்காலத்தினுடைய வர்ணனையை பார்த்துட்டு நாம அந்த இதையும் பார்க்கலாம். எப்படி கிருஷ்ணர் அந்த கோவர்தனத்தை உத்தரணம் பண்றாங்கிறத எல்லாம் பார்க்கலாம். எங்களுடைய பாக்கியம். ரொம்ப காளிதாசன் ஒப்புமை கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப அதோட கூட ரொம்ப அழகா இருக்கும் போல் இருக்குது. அவர் காலத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் கொண்டதுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். காளிதாசனோட இது சில இது ரகுவம்சத்துல குமார சம்பவம் அதெல்லாம் கொஞ்சம் பாக்கறச்சே கேட்டிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. இப்படி உங்களுடைய பாக்கியம். டைம் கிடைச்சி எங்களுக்கு இவ்வளவு தூரம் இது பண்றது. பாகவதாளுக்கு ஏதாவது சம்சயம் இருந்தா என்ன கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியே அன்மியூட் பண்ணிட்டு. நமஸ்காரம். சரத்காலம்னா என்ன? இது நம்ம ஆட்டம்னல் சீசன் சொல்றோம். அதாவது நமக்கு ருத்துக்கள் 6. சித்திரை வைகாசிங்கிறது வசந்த ருத்துன்னு பேர். சித்திர மாசமும் இப்பெல்லாம் நேத்திலேருந்து இன்னிலேருந்து வசந்த ருத்து, அதான் வசந்த காலம்னு பேரு. வசந்தோத்சவங்கள்லாம் வரும். சித்திரை வைகாசி 2 மாசமும் வசந்த ருத்து. அப்புறம் ஆனி ஆடிங்கிறது கிரீஷ்ம ருத்து. அது வந்து ஆவணி புரட்டாசிங்கிறது வருஷ ருத்து. அப்புறம் ஐப்பசி கார்த்திகை சரத் ருத்து. மார்கழி தை ஹேமந்த ருத்து. அப்புறம் மாசி பங்குனி சிஷ ருத்துன்னு பேரு. சரத் ருத்துன்றது அந்த காலம். இந்த 6 சீசன்ஸ்னு சொல்றோமோ இல்லையோ, அதில் சொல்ற பொழுது ஸ்ப்ரிங், சம்மர், அப்புறம் ரெய்னி, ஆட்டம்னல் சீசன், வின்டர் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் இத சீசன்ஸ்ல வரைச்சே அதுக்கு பேரு. இதான் சரத், ஐப்பசி கார்த்திகை காலத்தினுடைய விஷயம். மழைக்காலம்க்கும் இதுக்கும் நடுப்பட்ட காலமா? வெயில் காலத்துக்கும் மழைக்காலம் முடிஞ்சு வரக்கூடிய காலம். மழைக்காலம் முடிஞ்சு வரக்கூடிய காலத்துக்கு சரத்காலம் பேரு. அடியனுக்கு ஒரு இது, இந்த பிரத்யாகாரம்னு அவர் சொல்றது வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன் அப்படி சொல்லணுமா, இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா? அது இருக்கு, ஸ்பெசிபிக்கா இருக்குது. அது யோக சாஸ்திரத்துல அதை எடுக்கிறாரு. அது பார்க்கலாம். யோக சூத்திரங்களா அது தெரிஞ்சுக்கலாம். அது என்ன நிறைய இதுல இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த பலராமருக்கு கண்ணன் வந்து அந்த பிரலம்பாசுர வதத்தும் போது சொல்றாரு, உன் பலத்தை நீ தெரிஞ்சுக்கோலாம் சொல்றாரு இல்லையா அடியன். அப்போ பெருமாளோட அவதார ரகசியம் அதுக்கு முன்னாடி பலராமருக்கு தெரியாம இருக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அதுதான் மனுஷ பாவத்தை அடையறாருன்னு சொல்றாரு இல்லையோ, டெம்பரரியா அடையறாருன்னு எடுத்துக்கணுமா அடியன்? அந்த நிமிஷத்துல மட்டும் எடுத்துட்டு நடை உடை பாவனைகள்லாம் அதான் எப்பவுமே அவதாரத்துல பெருமாள் எப்பவுமே அதான் பண்ணுவார். மனுஷ பாவத்தை அடைஞ்சு, அதாவது மற்றவாள்லாம் மனுஷனா நினைக்கணும். ஆனா அப்பப்போ அந்த 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 ஒரு டிரான்சென்டரல் ஃபார்ம் அதையும் காட்டுவார். அங்க இருந்தாலும் கூட எந்த சந்தர்ப்பங்கள் வரைச்சே
அவளுக்கு அதை காட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்ததுன்னா அதை காட்டுவா. அது அது சந்தர்ப்பத்தை பொறுத்து வரும். அது மனுஷபாவம் இருந்தாலும் கூட அந்த மனுஷபாவத்தை விட்டுட்டு அந்த இந்த ஃபார்ம் அதை அடையணும். அடைஞ்சு எல்லாத்துலயுமே எல்லா அவதாரத்திலையும் வரும். அது குறிப்பா கிருஷ்ணாவதாரத்துலதான் நிறைய அந்த அன்னைக்கே சொல்லியிருக்கோம், அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் அடிக்கடி எடுத்து காட்டுவார். அது இந்த மாதிரி அவர் குறிப்பா காட்டுறது இந்த 2-3 எல்லா அவதாரத்திலையும் சொல்ல மாட்டார். கிருஷ்ணாவதாரத்துல அங்க ஒரு சில சாம்பிள் சொல்லுவார். அதிமானுஷம் மானுஷம் அதிக்கிரமியான்னு சொல்லி அது எதுக்காக கேட்டா அது இவாளுக்காக லோகக்ஷேமா இருக்கு. ராமாவதாரத்துல கூட வருது இல்லையா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல பாப்பா சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதிமானுஷஸ்தவம் எல்லாம் கூட சொல்லணும். வியாக்கியானத்தோட சொன்னா நல்லா இருக்கும். எப்படின்றதெல்லாம் நல்லா இருக்கும். அவதாரம்